ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கேன்சருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் ரூ. 100 மருந்து கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இதை டாடா குழுமம் அஃபிஷியலாக நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க, என்ன கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அது எப்போ நம்மளுக்கு சந்தைக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கேன்சர் பற்றி பார்க்கலாம். இந்த கேன்சர் எப்படி வருது அப்படிங்கிறது யாருக்குமே இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியறதில்ல. முன்னெல்லாம் கேன்சர் அப்படிங்கிற ஒரு 10-20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் கேன்சர் அப்படிங்கிறது ரேர் கேஸ். யாருக்கு, அதாவது ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு, இல்லை வந்துட்டு ஜீன்லேயே வந்து அப்பாவுக்கு அப்புறம் தாத்தாவுக்கு, ஸோ அவங்க மாதிரி வரவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி தான் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அப்படி கிடையாது. இப்போ யாருக்கு வேணால் எப்படி வேணாலும் கேன்சர் வரும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான். ஏன்னா நம்ம ஃபுட் ஹேபிட் மாறிடுச்சு, நம்மளோட கல்ச்சர் மாறிடுச்சு. ஸோ இது எல்லாமே மாற மாற நம்ம பாடி வந்து எந்த டைமில் எது ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் இப்போ ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கேன்சர் வருஷத்துக்கு மோர் தென் 3 lakhs பீப்புள் வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் மோர் தென் 3 lakhs பீப்புள் வந்துட்டு கேன்சரால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. வேரியஸ் கேன்சர் நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 lakhs பேஷண்ட் வந்து டெத். ஸோ இது வந்து ரிப்போர்ட்டாக இது நாட் அன் அஃபிஷியல் ரிப்போர்ட், பட் நான் சொல்கிறது மினிமம். ஸோ இந்த மாதிரி வந்து கேன்சர் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்காக பல நாடுகளில் இதுக்காக பல கோடிகள் செலவு பண்ணுறாங்க. அந்த செலவு பண்ணி ஃபைனலாக கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னா அதுக்கு கொஸ்டின் நோ அப்படிங்கிறது தான். யாருனாலையும் இதுக்கு க்யூர் பண்ண முடியும், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு யாரும் இது வரைக்கும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அதை மட்டும் சொல்லிட்டா போதுமே. புரியல? ஓகே, டாடா இன்ஸ்டிடியூஷன் இன் மும்பை, ஸோ அவங்க எஸ்டர்டே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் கேன்சருக்கு ஒரு டேப்லெட் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த டைப் ஆஃப் கேன்சருக்கு, இல்லை எப்படி இந்த கேன்சரை அது க்யூர் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டேப்லெட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேன்சர் வந்து செகண்ட் ஸ்டேஜ் போகும் இல்லையா, அடுத்த ஸ்டேஜ் போகும், இல்லைன்னா இது வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அகைன் நம்ம மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா. ஸோ அதை எங்களால் தடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேன்சர்லேயே வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கேன்சர் வந்து செல் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது அந்த பர்ட்டிகுலர் இடத்த மட்டும் இவங்க வந்து சர்ஜரி மூலிமா வந்து ரிமூவ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இன்னொன்று பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹீமோதெரப்பி. ஸோ இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே உள்ளேயே வந்து ஹீமோதெரப்பி ரொம்ப லிக்விட் உள்ள அந்த மெடிசன் வந்து உள்ள உடம்புக்குள்ளே அனுப்பி, ஸோ அது மூலிமா க்யூர் பண்ணலாம். ஸோ இன்னொரு லெவலில் என்ன அப்படின்னா ரேடியேஷன் வந்து உடம்புக்குள்ளே கொண்டு போயிட்டு அந்த பர்டிகுலர் செல்லை மட்டும் கில் பண்ணுவாங்க. ஸோ இப்போது இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்ல, இப்போது சர்ஜரி இருக்குது, ஹீமோதெரப்பி இருக்குது, ரேடியேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம க்யூர் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ஓகே க்யூர் ஆகிடுச்சு, ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. பட் சம்டைம்ஸ் ரேர் கேஸ். ஸோ நிறைய பேர்த்துக்கு மறுபடியும் அந்த கேன்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. எப்படி அந்த கேன்சர் வந்து மறுபடியும் வருது அப்படின்னா, அந்த டெத்தான செல் இருக்கு இல்லையா, அந்த டெத்தான செல் என்ன பண்ணுமா, அந்த டெத் ஆகிறப்ப சின்னதாக உடையுமா. அந்த உடஞ்சி அது உடம்புக்குள்ளே மறுபடியும் வந்து ட்ராவல் பண்ணும். எப்படி ட்ராவல் பண்ணும் அப்படின்னா, நம்ம பிளட்டு வழியாக, இல்லைன்னா நம்ம ஃபுட் பைப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி உணவு குழாய் வழியாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய கேன்சர் குட்டி குட்டியான செல் இருக்கு இல்லையா, டெத்தான செல், அது நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற செல்லு கூட போயிட்டு கனெக்ட் ஆகிக்குமா. கனெக்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெல்த்தியாக இருக்கிற செல்லையும் இது கேன்சர் செல்லாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும்போது தான் நம்மளுக்கு அகைன் அண்ட் அகைன் கேன்சர் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே மக்களே, ஸோ இதுதான் இப்போது இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து எப்போ மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கம்மிங் ஜூன் ஆர் ஜூலை சம்திங் 2024. ஸோ இந்த டைமில் வந்துட்டு அவங்க மார்க்கெட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சி வந்துச்சுன்னா நான் இந்த நம்ம
நிறைய கேன்சர் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதனால இப்போ பணக்காரங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இப்போ அவங்களுக்கு தான் நிறைய காசு இருக்குன்னு நம்ம போனோம். இல்லை அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம வந்து நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளால குடுக்க முடியல, காசு குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அங்க எனக்கு கூப்பிட்டாங்க. அங்க வந்து இல தரேன்னு சொன்னாங்க. இங்க வந்து எனக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தரேன்னு சொன்னாங்க. கம்மி செலவுல அது இப்படின்னு போறோம் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலா, ஸோ ஏழைகள் யாராக இருந்தாலும் அந்த ரூ. 100 டேப்லெட்னால அ அ க்யூர் ஆக முடியும் அப்படின்னா, ரொம்ப தேங்க்ஸ் டாட்டா, ரத்தன் டாட்டா சார். ஸோ இந்த மாரி வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணதுக்கு எல்லாரும் மக்கள் சார்பா ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நன்றி. ஸோ இதையும் தாண்டி மக்களே, இதில ஒரு முக்கியமான விஷயம் வாங்கியிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பாபா வாங்கான்ட்டு ஒரு லேடி, கண்ணு தெரியாத ஒரு லேடி இருப்பாங்க. இருந்தாங்க. இப்ப இல்ல, இருந்தாங்க. ஸோ அவங்களோட ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அவங்க இயர் ஸ்டார்ட் ஆகும்போதே எல்லாரும் வந்து அந்த பாபா வாங்காவோட ப்ரிடிக்ஷன வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த மாரி அவங்களோட ப்ரிடிக்ஷன் வந்து அவங்க ப்ரிடிக்ஷன் ரொம்பவே பாப்புலர். ஏன்னா, அவங்களோட எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். அவங்களுக்கு வந்து ஒபாமா வந்து யுஎஸோட பிரசிடென்ட் ஆவாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பவே ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ட்வின் டவர் வந்து இடிச்சாங்க இல்லையா? ஸோ அத அவங்க ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணி சொன்னாங்க. ஸோ இந்த வரிசையில நம்ம இந்த 2024ல அவங்க சொன்ன விஷயம் தான் கேன்சருக்கு க்யூர் பண்றதுக்கு மருந்து கண்டுபிடிச்சுருவாங்க அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு எனக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப புரியல. அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ அவங்க சொன்ன ப்ரிடிக்ஷன் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட்டிங். ஸோ அவங்க சொன்னது இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னி வந்து இது க்யூர் பண்ணலைன்னா கூட, செகண்ட் ஸ்டேஜ வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிறது இது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் தான். இது ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் தான். போக போக பார்க்கலாம். ஸோ இத வந்து க்யூர் பண்ண முடியும்னு பட் இவங்களோட ப்ரிடிக்ஷன் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. க்யூர் பண்ண முடியும்னு வந்து அவங்க எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம், இப்ப நடந்திருக்கு. 2024ல அவங்க கரெக்ட்டா 24ல இதுதான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நெறையா ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வேற ஒரு வீடியோ மேக் பண்ணி அத வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? தேங்க் யூ மக்களே. பை.